துலாம் ராசிக்கு இன்று 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் மதியத்திற்கு பிறகு இவர்களுக்கு சில விரயங்களாக ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. காலையில் கேது சாரம், அதுவும் இவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் இல்லாத நிலை. மதியத்திற்கு பிறகு சில விரயங்களாக, சுப விரயங்களாக செய்து கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கும். தொடர்ந்து உங்களுக்கு விரயங்கள் இருந்தாலும் அதற்கு தகுந்த வருமானம் வந்து கொண்டே இருக்கக்கூடிய இன்ஃப்ளோ ஆஃப் மணி, உங்களுக்கு தேவைக்கேற்ற ஒரு வருமானத்தை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பாக காட்டுகிறது. குருவினுடைய சாரம் அதிசாரமாக இருக்கக்கூடிய அமைப்பு. தொழில், வருமானம், நல்ல லாபம், ஒரு ஏற்றமான ஒரு காலகட்டமாக இருப்பது நல்ல நிலை. தொடர்ந்து ஆரோக்கியத்தை அலட்சியம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது உங்களுக்கு லாங் ரன்ல உதவக்கூடிய பலனாக அமைகிறது. அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் மதியம் 1:37 வரை கேது சாரத்தில் இருப்பதும், அதற்கு பிறகு அவர் சுக்கிரன் சாரத்தில் மாறுவதும், இந்த 2 நிலைகளுமே இவங்களுக்கு கவனமான நிலை. காலை வரை இருக்கக்கூடிய கேது சாரம் தொழில் ரீதியிலாக அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கும் சற்று கவனமாக நீங்க இருப்பது உங்களுக்கு நன்மை அளிக்கும். மதியத்திற்கு பிறகு சுக்கிரன் சாரத்தில் மாறுவது, சுக்கிரனும் நீசமாக இருப்பது கண்டிப்பாக வாழ்க்கை துணையுடைய மனநிலைக்கு ஏற்றாற் போல அனுசரித்து செல்வது திருமண வாழ்விற்கு பாதுகாப்பை கொடுக்கும். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்க சரியாக பராமரித்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் விருச்சிக ராசி இருக்கிறார்கள். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு ராசிக்குள்ளே சந்திரன் செல்லக்கூடிய நிலை. இவங்களுக்கு அஷ்டமாதிபதியாக சந்திரன் இயற்கையாகவே அமைந்து ஒரு மாதமும் ராசிக்குள்ளே சந்திரன் செல்லக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏதோ ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கலாம். அதிர்ஷ்டம் வேலை செய்யாமல் மன உளைச்சலாக அது இருக்கலாம். கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு, ஹனுமன் வழிபாடு இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். இன்று மதியத்திற்கு பிறகு உங்களுடைய தொழில் ரீதியிலான விஷயங்களில் ஒரு தெளிவு ஏற்படும். மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியும் நிம்மதியும் உற்சாகமும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாறும். தொடர்ந்து நீங்க திருமண வாழ்விலும் அதிகம் விட்டுக் கொடுப்பது, கணவன் மனைவி வாக்குவாதம் தவிர்ப்பது ஒரு பாதுகாப்பாக மாறும்.